ரமலானுடைய காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் இளைஞர்கள் பள்ளி வாயில்களிலே முட்டி மோதிக்கொண்டு அமல்களிலே அவர்கள் ஆசை ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ரமலான் அல்லாத காலங்களிலே அந்த காட்சிகளை காண முடியாமல் இருக்கின்றன. எந்த வாலிபன் அந்த மறுமை நாளுடைய சிந்தனையோட இந்த உலகத்துல வாழும் போது அதை சுவேச்சானண்டா ஒரு காலமும் இப்படியான பாவங்கள் இப்படியான விடயங்களில் தன்னுடைய உலக வாழ்க்கையும் நாசமாக்கக்கூடிய செயல்களில் ஆகராவையும் நாசமாக்கக்கூடிய செயல்களில் ஒரு காலமும் அவன் ஈடுபடவே மாட்டான். ஒரு லேடிஸ் விங் இருக்கும். மஹல்லால இருக்கக்கூடிய சகோதரிகளை கொண்டு தாய்மார்களை கொண்டு ஒரு கமிட்டி இருக்க வேண்டும். இந்த பணியில நாங்க மஸ்ஜிதுடைய கட்டிடத்தை நாங்க மெயின்டைன் பண்றதும் இமாம் முஅத்தினுக்கும் சேவையாளர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தை கொடுத்துட்டோம் என்றா எங்கட பணி முடிஞ்சு ஜாப் டன். அது ஒரு அடிப்படையான பணி, கட்டாயம் அது செய்ய வேண்டிய ஒரு பணி. அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உல தூய்மைக்காக வேண்டி உல பரிசுத்தத்துக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய மக்கள், இதுதான் மஸ்ஜித். ஃபீஹி ரிஜாலு யுஹிப்பூன் அய்யதஹரு ஃபீ. இளைஞர்கள் அந்த இடத்துக்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய டேலண்ட்களை அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும். அவர்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் மூத்தவர்கள் பார்ப்பார்கள், ஓ என்னை விட இவர்கள் இந்த வேலையை சரியா செய்யலாம் என நம்பிக்கை வர வேண்டும் அந்த பொறுப்புகளை கொடுக்கிறதுக்கு. அது ஒரு முதலாவது விடயம். சிலருக்கு சில நேரங்கள்ல ஆன்மீக குறைபாடுகள் வேற காரணங்கள்னால சில பதவிகள் அல்லது அவங்க இருக்கக்கூடிய விடயங்களே அது ஒரு இஸ்லாத்தில் பதவிகள் எல்லாம் ஒரு பொறுப்பு, அமானிதம். 16 வயதுடைய ஒரு சிறுவன் ஒரு கொலையை செய்திருக்கின்றான் ரமலானுடைய காலம். இப்படி எல்லாம் நடைபெறுவதற்கான காரணம் இந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த எல்லா சாராரும் ஒன்று சேர்ந்து சரியான திட்டங்களை தீட்டாமை என்ற ஒரு கவலையான விடயம் என்னுடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. முதலில் சொல்லுங்கள், நாங்கள் கட்டம் கட்டமாக பேசுவோம். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடும் ஷார்ட் நியூஸ் வழங்கும் ரமதான் டாக் சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் கூட காலத்திற்கு தேவையான மிக முக்கியமான ஒரு தலைப்பிலே கலந்துரையாடுவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். பொதுவாக ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் சமூகத்திலே இருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யுவதிகளாக இருக்கட்டும், தனவந்தர்களாக இருக்கட்டும், ஏழைகளாக இருக்கட்டும், எல்லா சாராரும் பள்ளி வாயல்களோடு நெருங்கி விடுவார்கள். சுபஹுடைய தொழுகையாக இருக்கலாம், இரவு நேர தொழுகைகளாக இருக்கலாம், பள்ளி வாயல்கள் நிரம்பி காணப்படும். அனைவரும் ஆன்மீக மயமாக்கப்பட்டு விடுவார்கள். எப்படியோ இது அபிவிருத்தி அடைந்த ஒரு மாதம் என்று அல்லாஹ்வே சொல்கின்றானே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்களே, இது ஒரு அபிவிருத்தி செய்யப்பட்ட பரக்கத் நிறைந்த ஒரு மாதம் என்று அதனை நாங்கள் உணர்கின்றோம். இன்றைய எங்களுடைய தலைப்பு பொருள், ரமலானுடைய காலத்திலே இளைஞர்கள் யுவதிகள் பள்ளி வாயிலுக்கு அதிகமாக வருகிறார்கள். ரமலான் அல்லாத காலங்களிலே அவர்கள் பள்ளி வாயிலை விட்டும் தூரமாகிறார்கள். இளைஞர்களை எப்படி ரமலானுடைய காலத்தை போன்றே ரமலான் அல்லாத காலங்களிலும் பள்ளி வாயில்களோடு அவர்களை சம்பந்தப்படுத்துவது என்ற தலைப்பிலே தான் நாங்கள் கலந்துரையாட தயாராக இருக்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் மிக முக்கியமான ஒரு இளம் ஆலிமை அழைத்திருக்கின்றோம். மிகப்பெரிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒருவர், அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் கௌரவ செயலாளர் அஷேக் அர்க்கம் நூராமித் அவர்கள் கலையகத்திலே இருக்கின்றார்கள். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காலத்திற்கு தேவையான ஒரு தலைப்பு. இந்த தலைப்புக்கு மிக பொருத்தமானவர் நீங்கள். ஒரு இளைஞனாக நீங்கள் பல சமூக பணிகளை முன்னெடுத்து வரக்கூடிய ஒருவர். அந்த அடிப்படையிலே ரமலானுடைய காலத்திலே நாங்கள் பார்க்கின்றோம் இளைஞர்கள் பள்ளி வாயில்களிலே முட்டி மோதிக்கொண்டு அமல்களிலே அவர்கள் ஆசை ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் ரமலான் அல்லாத காலங்களிலே அந்த காட்சிகளை காண முடியாமல் இருக்கின்றது. முதலாவது சொல்லுங்கள், ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் இந்த இளைஞர்கள் யுவதிகள் எந்த விதமான பாகுபாடு வித்தியாசங்கள் இல்லாமல் பள்ளி வாயில்களுக்கு அதிகமாக வருவதற்கான காரணம் என்ன? ஜஸாக்குமுல்லாஹு கைரா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வ ஸல்லல்லாஹு வ ஸல்லம் வ பாரக அலா நபியினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். முதலாவதாக
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரும் அடைந்திருக்கக்கூடிய இந்த புனிதமான ரமதானுடைய மாதத்தில் எல்லா கைர்களையும் பர்க்கத்களையும் அடைந்து அல்லாஹ் பொருந்து கொண்ட கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கி வைக்க வேண்டும் என்ற துஆவோட, முக்கியமாக இந்த மாதத்தில் எல்லோரும் பள்ளியுடன் இணைவதை நாம் காணுகிறோம். குறிப்பாக இளைஞர்கள். இதனுடைய அடிப்படையான முதலாவது காரணம் அவர்களுடைய உள்ளங்களில் ஈமான் இருப்பதற்கான ஒரு அடையாளம். அல்ஹம்துலில்லாஹ். என்ன பிரச்சனைகள் அல்லது அவர்களுடைய வாழ்க்கையில் ஏராளமான குறைகள் இருந்தாலும் ரமதானுடைய மாதத்திலேயாவது பள்ளியோட தொடர்பாகிறார்கள், குர்ஆனுடன் தொடர்பாகிறார்கள் என்றால் இது ஈமானுடைய ஒரு அடையாளம். ரெண்டாவது மிக முக்கியமான விடயம்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்தில் அந்த சூழலை உருவாக்கியிருக்கிறான். ஷைத்தானை அல்லாஹ் கட்டி போட்டு அதுக்கு பின்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரஹ்மத்துடைய வாயில்களை திறந்து, அந்த ரஹ்மத்துடைய வாயில் திறந்திருக்கிறதின் காரணமாக எல்லோருடைய உள்ளங்களும் மஸ்ஜிதோட வஹியோட அல்லாஹோட தொடர்பாகிறதுக்கு ஒரு இயல்பான ஒரு காலமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் மாஷா அல்லாஹ் எல்லோரும் மஸ்ஜிதோட தொடர்பாகிறாங்க. மூணாவது விடயம், இந்த மாதத்தில் ஒரு சமூக உணர்வு இருக்குது, ஒரு கம்யூனல் ஃபீலிங் இருக்குது. எல்லோருமாக ஒன்று சேர்ந்து, இது எங்களோட தீனுடைய ஒரு தனித்துவம். இளைஞர்கள் பொதுவாக ஒரு கூட்டாக ஏதாவது செய்யும் போது அதன் பக்கம் அவர்களுடைய ஈர்ப்பு, அதன் பக்கம் அவர்களுடைய கவனம், பங்கு பெறுறது மிக அதிகமாக இருக்கும். தனியாக இல்லாமல் ஒரு டீமாக செய்யும் போது. அப்ப இந்த விவகாரங்கள், இந்த 3 விடயமும், முதலாவது ஈமானுடைய அடையாளம், இரண்டாவது இந்த மாதத்துடைய அருள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதத்துடைய சூழல் அவ்வாறு அமைத்து வைத்திருக்கிறான். மூணாவது, இந்த மாதத்தில் எல்லோரும் கூட்டாக இந்த அமல் செய்யக்கூடிய, கூட்டாக ஒன்று சேர்ந்து இஃப்தாருடைய நிகழ்வுகள், கூட்டாக இருக்கக்கூடிய இந்த கம்யூனல் ஃபீலிங் என்ற காரணத்தினால இளைஞர்களும் பொதுவாக எல்லோரும் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலைமை இருக்கிறது. இந்த நிலைமை யாராவது இதை சரியாக பயன்படுத்தினால், முறையாக பயன்படுத்தி கொண்டால், அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த நிமிடங்கள், வினாடிகள், இந்த மாதத்தில் கழித்த விடயங்கள் அவங்களோட வாழ்க்கையில பெரிய மாற்றத்துக்கு காரணமாக அமைக்கும். அவர்களுடைய உள்ளத்திலே ஈமான் இருக்கின்றது, அவர்கள் பொதுப்பணிகளிலே அதிகமாக ஈடுபடுகிறார்கள் என்ற விடயத்தை பரவலாக நாங்கள் கண்கூடாக கண்டுகொண்டு இருக்கின்றோம். ஆனால் ரமலான் அல்லாத காலங்களிலே இவர்கள் இருக்கிற இடம் தெரியாம போய்விடுறாங்க. அதாவது ரமலானுடைய காலங்களிலே இளைஞர்கள் எப்படி முண்டி அடித்துக்கொண்டு அமல்களின் பக்கம் ஆசை ஆர்வமாக இருக்கிறார்களோ, ரமலான் அல்லாத காலங்களிலே இவர்கள் பள்ளியை விட்டும் தூரமாகிறார்கள். இதற்குரிய காரணம் என்ன? முதலாவதாக, ரமதான் மாதம் முடிந்ததுடன் பொதுவாகவே அந்த ஈமானிய குர்ஆனுடைய சூழல், அந்த அருள், விசேஷமாக ரமலானுடைய மாதத்தில் இறங்கிய அருள் ஏனைய காலங்களில் நமக்கு பெற முடியாது. அது முதலாவது ஒரு காரணம். அதனால் அவர்கள் வளமை போல் அவர்களுடைய மற்ற விவகாரங்களில் ஈடுபடுவது இயற்கையானது. ஷைத்தானுடைய ஊசலாட்டமும் ஏனைய காலங்களில், ரமதான் அல்லாத காலங்களில் அதிகமாக இருக்கும். ரெண்டாவது மிக முக்கியமான விடயம்தான், ரமதானுடைய காலம் வரும்போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவம், எல்லோரும் ஒரே வயதுள்ளவர்கள், எல்லோருமாக சொல்வோம் பியர் பிரஷர், எல்லோரும் அந்த அமல் செய்யும் போது அந்த அமலுடைய ஆசை ஆர்வம் இல்லாதவர்களும் அதன் பக்கம் வருவார்கள் என்றால் என்ன நண்பர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள். ரமதான் அல்லாத காலத்திலையும் நாங்கள் அப்படியான ஒரு கலாச்சாரம், அப்படியான ஒரு சூழல் எங்களோட மஹல்லாக்களில், எங்களோட வீடுகளில், எங்களோட ஊர்களில் உருவாக்கப்பட வேண்டும். குறிப்பாக அதிகமாக இளைஞர்கள் ஈடுபடுவது ஒரு ட்ரெண்டுக்காக. இளைஞர்கள் ஒரு விடயத்தில் ஒரு ட்ரெண்ட் உண்டாகினால், ஒரு ஈர்ப்பு உண்டாகினால், அதிகமானவர்கள் போகும்போது அதுக்கு பலரும் வருவார்கள். அந்த ஒரு ஈர்ப்பு எங்கட மஸ்ஜிதுகளில், எங்கட மஹல்லாக்களில், எங்கட ஊர்களில் நல்ல அமல்களுக்கு, பொது விவகாரங்களுக்கு நாம் உருவாக்க வேண்டும். நாளாந்தம் அவ்வாறு ஒன்று சேரக்கூடிய ஒரு செயல் திட்டம் நமக்கு இருக்க வேண்டும். வாராந்தம் அவ்வாறு இளைஞர்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு செயல் திட்டம் இருக்க வேண்டும். மாதாந்தம் செயல் திட்டம். எல்லோரும் மாஷா அல்லாஹ் பல அமைப்புகள், பல ஜமாத்துகள், பல முயற்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அதில் ஒரு இளைஞர்களுடைய ஒரு சாரார் சேர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த பணிகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுடைய வீதாசாரம் என்னுடைய கணிப்பின் அடிப்படையில் அது ஒரு 30% தான் இருக்கலாம். மீதமுள்ள 70% இளைஞர்கள் இந்த எந்த ஜமாத்களுடைய அமைப்புகள், ஜமாத்கள், தரீகாக்கள், எந்தவருடைய செயல்பாடுகளிலையும்
இல்லாமல் 70% மாணவர்கள் இருக்கிறாங்க என்று என்னுடைய ஒரு கணிப்பீடு. அது தவறாக இருக்கலாம். ஆனால் மேல்மட்டமாக நான் பல மஹல்லாக்களுக்கு ஊர்களுக்கு போற நேரத்தில் காணக்கூடிய ஒரு விடயம். இதை உருவாக்க வேண்டிய ஒரு கடமைப்பாடு உலமாக்களாகி எங்களுக்கு இருக்குது, மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு இருக்குது, சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு இருக்குது. அந்த சூழலை முந்திய காலங்களை போல எங்களுக்கு பழைய ஒரு கட்டத்தில் மக்கள் ஒன்று சேருவார்கள். அந்த ஒன்று சேரக்கூடிய சில அமல்கள் செயல்பாடுகள் நமக்கு தேவை. மிக முக்கியமான ஒரு விடயத்தை நீங்கள் ஞாபகப்படுத்தினீர்கள். அதாவது அந்த இளைஞர்களை பள்ளியின்பால் மஸ்ஜிதோடு அவர்கள் சம்பந்தப்படுவதாக இருந்தால் பலருக்கு இதில் தார்மீக கடப்பாடு இருக்கின்றன. குறிப்பாக உலமாக்களுக்கு இருக்கின்றன, அதே போன்று நிர்வாகிகளுக்கு இருக்கின்றன, புத்திஜீவிகளுக்கு இருக்கின்றன, பள்ளி வாயலுக்கு அண்மித்த பகுதியில் இருக்கக்கூடிய பாடசாலை சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு இருக்கின்றன. பலருக்கும் இதிலே மிகப்பெரிய வைபாகங்கள் இருக்கின்றன. முதலில் சொல்லுங்கள், குறிப்பாக இந்த நான் சொன்ன இந்த அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் பள்ளி வாயல்களோடு சம்பந்தப்படுத்துவார்களாக இருந்தால் இன்று இலங்கை தேசமே மிகுந்த ஒரு சவாலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த போதை பாவனையால் 16 வயதுடைய ஒரு சிறுவன் ஒரு கொலையை செய்திருக்கின்றான் ரமதானுடைய காலம். இப்படி எல்லாம் நடைபெறுவதற்கான காரணம் இந்த நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த எல்லா சாராரும் ஒன்று சேர்ந்து சரியான திட்டங்களை தீட்டாமை என்ற ஒரு கவலையான விடயம் என்னுடைய உள்ளத்திலேயும் இருக்கிறது. முதலில் சொல்லுங்கள், நாங்கள் கட்டம் கட்டமாக பேசுவோம். இந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் தொடர்ச்சியாக பள்ளி வாயலோடு வைத்துக் கொள்வதாக இருந்தால் ஒவ்வொரு ஊர்களிலே இருக்கக்கூடிய உலமா சமூகம் ஆலிம்களுக்கு இருக்கக்கூடிய வைபாகம் என்ன? ஆலிம்களுடைய வைபாகத்தை நான் சொல்ற முன்னால முதலாவதாக ஒரு குடும்ப கட்டமைப்பு தான் சமூக கட்டமைப்பாக மாறுறது. பெற்றார்களுக்கு பெரிய ஒரு பொறுப்புண்டு இருக்குது. ரமதானுடைய மாதத்தில் வீட்டில் அந்த சூழல் உருவாகுது. குர்ஆனுடைய சூழல், தஹஜ்ஜத்துக்கு எழும்பக்கூடிய ஒரு சூழல், இஃப்தாருடைய சூழல். அப்போ வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சூழலுடைய தாக்கம் தான் நாம் சமூகத்தில் காணுக்கிறோம், மஸ்ஜிதில் காணுக்கிறோம். அதனால் முதலாவது பெற்றார்கள் என்ற அடிப்படையில் பெற்றார்கள் நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்க்கும் போது இந்த அடிப்படையான சிந்தனை எல்லோரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த போதை வஸ்துக்கு பின்னால் எங்களோட வாலிபர்கள் போயிட்டு இருக்கக்கூடிய பல காரணங்கள். ஆனால் அதில் பிரதானமான காரணம் பெற்றார்களாகிய நாம் எங்களோட பிள்ளைகளை வளர்க்கும் போது உலகத்தை மையப்படுத்தி, உலகத்துடைய லாபம், உலகத்துடைய வெற்றியை மையப்படுத்தி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த போட்டியோட மையப்படுத்தி, இந்த பாடசாலையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருடைய எல்லா நிலைமையும் எடுத்து பார்க்கும் போது நாம் அடிக்கடி வலியுறுத்தக்கூடிய ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் வலியுறுத்தி கொண்டு இருக்கிறோம். அதான் இந்த உலகத்துக்கு பின்னால் போகக்கூடியது. இந்த உலகத்துக்கு பின்னால் போகக்கூடிய இந்த போட்டியினால மன அழுத்தங்கள் கூடிக்கொண்டு இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்துக்கு பின்னால் போகக்கூடிய இந்த பயணத்தில் யாருக்குமே நிம்மதி அடையவே முடியாது. அல்லாஹ் அதில் நிம்மதியை வைத்தில்லை. அல்லாஹுடைய திக்ர்ல, வஹீல, மறுமை நாளுடைய சிந்தனையில தான் நமக்கு மன அமைதி இருக்கு. அதான் யதார்த்தம். இந்த காலத்தில் மேற்கத்திய உலகத்தில் சொல்லுவார்கள், மெடிடேஷன் என்று பேசுவார்கள், ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று பேசுவார்கள், ஆன்மீகம் என்று பேசுவார்கள், மார்க்கம் என்று சொல்லாமல், ஆஹிரா என்று சொல்லாமல், மறுமை நாள் என்று சொல்லாமல் இப்படியான விடயங்களே பேசுவார்கள். ஏனென்றால் அப்பதான் ஒரு மனிதனுக்கு மன அமைதி உண்டாகும். பெற்றார்கள் முதலாவதாக தௌபா செய்து இஸ்திக்ஃபார் செய்து நாம் நம்முடைய வாழ்வுடைய இலக்கு, நாம் முஸ்லிமாக இருக்கிறோம், முஃமினாக இருக்கிறோம். இதில் அடிப்படை வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், மறுமை நாளை மையப்படுத்தி இந்த உலகத்துல நல்ல வாழும். ரப்பனா அத்தினா ஃபித் துன்யா ஹஸனா அப்படின்னு சொன்னா ஆஹிரா மையப்படுத்துறண்டு நாம் பாடசாலைக்கு போகக்கூடாது, கற்கக்கூடாது, நல்ல தொழில் செய்யக்கூடாது இல்லை, அதெல்லாம் நாம் செய்யணும். ஆனா அது ஒன்றுமே நோக்கம் அல்ல. அதெல்லாம் ஒரு எங்கட உலக வாழ்க்கையுடைய தற்காலிகமான விடயங்கள். அதெல்லாம் நம்முடைய நோக்கத்துக்கு உதவக்கூடியதாக அமைய வேண்டும். வபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், இந்த ஆஹிராவை மையப்படுத்தி ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும். அதுக்கு பெற்றார்களுடைய பெரிய ஒரு வைபகம் இருக்கு. இந்த ரமதானுடைய மாதத்துல மஸ்ஜிதுக்கு வரோம், எல்லோரும் கேட்ட நோன்பு நோக்கிறோம். யார் நோம்பாளி யார் நோன்பு இல்லைன்னு சொல்லி யாருக்குமே தெரியாது, அல்லாஹ் தவிர. அப்போ எல்லோருமே அதிகமானவங்க நாங்கள் நோன்பு நோக்கிறோம். ஏன்? அந்த ஆஹிராவுடைய அல்லாஹ்விடத்துல நான் போகணும், அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கிறான், நான் சாப்பிடக்கூடாது, நான் நோம்பாளியாக இருக்கணும் என்ற இந்த ஈமானிய உணர்வு இருக்கிறதின் காரணமாக இந்த உணர்வை நாம் நம்முடைய வாழ்வில் நாளாந்தம் வாராந்தம் பெற்றார்கள் இதை ஞாபகப்படுத்த வேண்டும். வீட்டில் இது பேசக்கூடிய ஒரு பொருளாக அமைய வேண்டும்.
வீட்டில் எப்போதும் சடவாதத்தையும் உலக விவகாரங்களை மாத்திரம் பேசக்கொள்ளக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும் போது இந்த மன அழுத்தம் பெற்றாருக்கும் இருக்கும், வீட்டில் வளரக்கூடிய பிள்ளைகளுக்கும் இருக்கும். இதனுடைய விளைவுதான் பல காரணங்கள், இது பிரதானமான ஒரு காரணமான சொல்லி இதனுடைய விளைவுதான் இந்த போதை வஸ்துகளுக்கு பின்னால் இந்த இளம் சமூகம் போறது. எனவே சுருக்கம், வீட்டுக்குள்ள மார்க்கம் வந்துடணும் கட்டாயம். அது மிக முக்கியமானது. ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஆனால் எல்லோரும் பெற்றார்கள், நாங்கள் எல்லோரும் என்னென்ன முயற்சியை செய்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்தை, மனித இனத்தை ஒரு சிறந்த சமூகமாக மாற்றியதற்குரிய அடிப்படை காரணம் வேற எதையும் காட்டல. இந்த உலகத்துடைய எந்த ஒரு வாக்குறுதியும் அவர்களுக்கு முன்வைத்த பிரதானமான வாக்குறுதி ஆஹ்ரா. ஆஹ்ராவை கொண்டு உங்களுக்கு இதை அடையலாம். இளம் வாலிபர்கள் அந்த காலத்தில் எல்லா இன்பங்களையும் விட்டுட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கம் வந்தாங்க, ஈமானின் பக்கம் வந்தாங்க. ஏனென்றா அந்த மறுமை நாளுடைய அந்த நம்பிக்கையை வைத்து அதன் பக்கம் முயற்சி செய்யக்கூடிய நேரத்தில் உண்டாகக்கூடிய இன்பமும் மன அமைதியும் அதை நாம் அதை செய்துதான் அனுபவிக்க வேணுமே தவிர பிராக்டிஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்படி இல்லாம எங்களுக்கு அதை பெற முடியாது. எந்த வாலிபன் அதை சுவைக்கிறானோ அந்த மறுமை நாளுடைய சிந்தனையோட இந்த உலகத்தில் நாம் வாழும் போது அதை சுவைச்சானண்டா ஒரு காலமும் இப்படியான பாவங்கள், இப்படியான விடயங்களை, தன்னுடைய உலக வாழ்க்கையும் நாசமாக்கக்கூடிய செயல்களில், ஆகராவையும் நாசமாக்கக்கூடிய செயல்களில் ஒரு காலமும் அவன் ஈடுபடவே மாட்டான். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு அந்த வாலிபனுக்கு, யுவதிகளுக்கு நிச்சயமாக இருக்கும். என்னென்றால் அவர்களுடைய முழு வாழ்க்கையும் அவர்கள் பார்க்கிறது அந்த தற்காலிகமான இன்பம் அல்ல, அந்த மறுமை நாளுடைய நிரந்தரமான இன்பத்தின் பக்கம் அவர்களுடைய கவனம் ஈர்க்கப்பட்டு கொண்டிருக்குது. சூரத்துல் பக்ரால ஒரு விடயத்தை நான் இன்னைக்கு குர்ஆனுடைய மாதத்தினால் இதை ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒவ்வொரு ரமதானுடைய மாதத்திலையும் நான் குர்ஆனை ஆழமாக விளங்குறதுக்கான ஒரு முயற்சியில நான் இருக்கிறேன். இந்த முறை ரமதான்ல குர்ஆனுடைய தஃப்சீரை படித்த நேரத்துல சூரத்துல் பக்ராவுடைய சூறால ஒரு அற்புதமான ஒரு விடயத்தை நான் கற்றுக்கொண்டேன். அதை நேர்களுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்றது பொருத்தம் என்ன. கண்டிப்பா சூரா பக்ரா என்றது ஒரு பிரமாண்டமான சூறா, இருக்கக்கூடிய சூறாக்களே பெரிய சூறா, அதிகமான சட்டத்திட்டங்களை பேசக்கூடிய சூறா. ஆனா அல்லாஹ் அந்த சூறாவுக்கு பக்ரா என்று பெயரிட்டு இருக்கிறான். அந்த பெயரிட்டது தௌகீஃபியா என்றால் அல்லாஹ்வினால் இடப்பட்ட பேரா அல்லது சஹாபாக்களும் இஜ்திஹாத் செய்து அதுக்கு பேர் கொடுத்தார்களா என்று வாத பிரதிவாதம் இருந்தாலும் அதிகமான உலமாக்களுடைய கருத்து அது அல்லாஹ் தான் ஒவ்வொரு சூறாவுக்கும் பேரை வழங்கி. சூரத்துல் பக்ரால பல விடயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுறான். ஆனா சூரத்துல் பக்ரால அதனுடைய அடிப்படை பேஸ்டான ஒரு மெசேஜ் அல்லாஹ் தொடர்ந்து எல்லா இடத்திலையும் அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறான். அதனால தான் இந்த பக்ரா என்ற இந்த நிகழ்வை மையப்படுத்தி முழு சூறாவுக்கும் அல் பக்ரா என்ற பேர். பக்ரா என்ற நிகழ்வு என்ன? ஒரு கொலை ஒன்று நடக்குது. கொலை செஞ்சவன் யார் என்ற கண்டுபிடிக்கிறதுக்கு பனி இஸ்ராயல்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த ஒரு கட்டளை தான் என்ன? ஃபஸ்பஹு பக்ரா, நீங்க ஒரு மாட்டை அறுத்து அதுக்கு பின்னால அந்த மாட்டுடைய ரத்தத்தை, அந்த மாமிசத்தை அங்க அந்த செத்த உடலுக்கு மேல போட்டீங்கன்னா கொலை செய்யப்பட்ட கொலையாளி யாருன்னு அது சொல்லும். இதுதான் அதனுடைய நிகழ்வு. அப்ப இந்த நிகழ்வு எதோட தொடர்பாகுதுண்டா அல்லாஹ் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்துறான். ஆஹிரா வபில் ஆஹிரத்திஹும் யூகினூன். ஆஹிரா மறுமை நாள், மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் உங்களை திரும்ப உயிர்ப்பிப்பான். அஹ்யாக்கும் சும்ம யுமீத்துக்கும் சும்ம யுஹ்யீக்கும் சும்ம இலைஹி துர்ஜாஊன். சூரா பக்ரால பல இடங்கள் அல்லாஹ் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்தான். அல்லாஹ் உங்களை மௌத்தாக்குவான், திரும்ப உயிர்ப்பிப்பான். சூரத்துல் பக்ரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தை பத்தி பேசும்போது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன அரசனிடத்துல வாதிட நேரத்துல மௌத்தாக்கினா உங்களுக்கு உயிர்ப்பிக்கலுமா என்ற வாதம். மூத்து சும்ம அஹ்யாஹும். மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விடயத்தில் அல்லாஹ் பேசும்போது அவங்க எல்லாம் மௌத்தாயினாங்க, சும்ம அஹ்யாஹும். தொடர்ந்து பல இடங்கள் அல்லாஹ் ஒரு 5 இடத்துல இந்த விடயத்தை மீட்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஞாபகப்படுத்துறாங்க. இந்த சூறாவுடைய அடிப்படை ஃபவுண்டேஷன் என்ன? பல விடயங்களை பேசினாலும் இந்த சூறாவுடைய அடிப்படை என்னண்டா மௌத்துக்கு பின்னால அல்லாஹ் எங்களை உயிர்ப்பிப்பான், எங்களுக்கு ஆஹிரா என்ற ஒரு வாழ்க்கை இருக்குது என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலியுறுத்துறான். இந்த வலியுறுத்தக்கூடிய இந்த விடயத்தை நானும் நீங்களும் அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டிய ஒரு அடிப்படையான ஒரு விடயம். எனக்கு மௌத் இருக்குது,
மௌத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, எனக்கு மௌத்து இருக்குது, மௌத்துக்கு பின்னால் எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது என்றதை நானும் நீங்களும் ஒவ்வொருத்தரும் இந்த பொறுப்பான இந்த சிந்தனையை நாம் இருந்தோம் என்றால் நிச்சயமாக எங்களோட வாழ்க்கையில பல பிரச்சனைகள், வாழ்க்கையுடைய பல சவால்களுக்கு இது ஒரு தீர்வாக அமையும். கடைசி அல்லாஹ் சூறாவை முடிக்கக்கூடிய நேரத்திலேயும் அந்த விடயங்களை ஞாபகப்படுத்தி தான், ஈமானை பற்றி ஞாபகப்படுத்தி தான் சூரத்துல் பக்ரா இறுதியாக முடியுது. அல்லாஹ் இடத்துல நாம் ஒரு துஆவை அல்லாஹ் நமக்கு கற்றுத்தந்துதான் அந்த சூறா முடியுது. அப்ப இந்த விவகாரத்தை நாங்க இந்த அடிப்படையில் எங்களுடைய இளைஞர்களை இந்த ஆஹ்ராவின் பக்கம் திசை திருப்பக்கூடிய பிரதானமான பொறுப்பு பெற்றாருக்கு இருக்குது. நீங்க அதே போல கேட்டீங்க உலமாக்களுடைய வேகம். உலமாக்களாகிய நாங்க பலரும் பல முயற்சிகளை மாஷா அல்லாஹ் உலமாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தில் அதிகமான பயான்களை நாங்கள் காணுவோம். மஸ்ஜிதுகளில் மக்கள் நிரம்பியிருப்பார்கள். ஜும்ஆவுடைய பல முயற்சிகள் நடக்கும். இதில் மிக முக்கியமாக 13 வயதிலிருந்து 23 வயது வரைக்குமான இளம் வாலிபர்கள், யுவதிகள், இவங்களுக்கென்று விசேடமான ஒரு வேலை திட்டம் உலமாக்களும் மஸ்ஜித் நிர்வாகிகளும் சமூக தலைவர்களும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்குது. இதில் நாங்கள் எல்லோருக்குமாக ஜமியத்துல் உலமாவுடைய செயலாளர், உங்களுடைய ஜமியத்துல் உலமாவினாலும் இது போன்ற விசேட வேலை திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள். அதனையும் சேர்த்து சொன்னால் மிகவும் பிரயோசனமாக. முக்கியமாக அல்ஹம்துலில்லாஹ் 2013ஆம் ஆண்டு தான் நான் முதலாவதாக ஜமியத்துல் உலமாவின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினராக உள்வாங்கப்படுகிறேன். 2014ஆம் ஆண்டு இளைஞர் விவகார குழு என்ற ஒரு தீர்மானம் எடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அதில் உப செயலாளராக என்னை நியமிக்கிறார்கள். அந்த காலத்திலிருந்து தொடராக நாம் இந்த இளைஞர்களோட ஈடுபடக்கூடிய ஒரு முயற்சி, ஒரு திட்டம் உண்டு நமக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் மஸ்ஜித் இமாம்களையும் ஒவ்வொரு ஊர்களில் எப்படி இந்த இளைஞர்களை நாங்கள் அணுகலாம், அவங்களோட பேசுறதுக்கு உரையாடுறதுக்கான ஒரு மொழி ஒன்று இருக்குது, ஒரு லாங்குவேஜ் இருக்குது. அதை நாங்கள் இப்போ என்ன செய்கிறோம் என்ற விசேஷமாக அங்கே ஊர் பகுதியில் எங்களோட ஜமியாடைய கிளைகளில் உலமாக்களையும் அதே போல் இளைஞர்களுடைய விடயத்தில் அக்கறை செலுத்தக்கூடிய சேர்த்து நாங்கள் ட்ரெயின் பண்ணுறோம். எப்படி நீங்கள் இளைஞர்களை உங்களுக்கு மஸ்ஜிதின் பக்கம் குட் சிட்டிசன் என்ற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது, ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது. அதே ஹெல்தி லைஃப் என்று ஆரோக்கியமான வாழ்க்கை, நல்ல ஒரு பிரஜை, ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி 2 ப்ரோக்ராம் இருக்குது. அதே நேரத்தில் அதை உலமாக்களுக்கு நாங்கள் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் என்னுடைய 2013 இதுவரைக்கும் ஆன காலங்களில் கிட்டத்தட்ட அகில ஜமியத்துல் உலமாவுடைய பலருடைய முயற்சியோட சேர்த்து 45,000க்கு மேற்பட்ட இளம் வாலிபர்களை, யுவதிகளை நாம் 1-to-1 ஆன்லைன் அல்ல, நேரடியாக ப்ரோக்ராம்களில் அவங்களோட பேசியிருக்கிறோம், கலந்துரையாடி இருக்கிறோம். ஆனால் இவ்வளவு முயற்சிகள் நடந்தாலும் இளைஞர்கள் தான் இந்த சமூகத்துடைய எதிர்காலம். இன்னும் பல முயற்சிகள் கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்குது. எங்களோட எதிர்பார்ப்பு அகில ஜமியத்துல் உலமாவின் ஊடாகவும் அதே நேரத்தில் ஏனைய மஸ்ஜிதுகள் அமைப்புகள் ஊடாக மஸ்ஜிதை மையப்படுத்தி இளைஞர்கள் மஸ்ஜிதோட சம்பந்தமாகணும். இப்பொழுது நாம் அதிகமான ப்ரோக்ராம்கள் செய்யும் போது அமைப்புகளோட, ஜமாத்களோட அல்லது சில ஆர்கனைசேஷனோட எங்களோட இளைஞர்கள் சம்மந்தமாகறாங்க, நல்ல. ஆனால் அது எல்லாத்திலையும் கொஞ்சம் காலம் போனதுக்கு பின்னால் ஒரு அரசியல் ஒன்று வந்துடும், அதுக்கு ஆக்கள் சேர்க்கிறேன்னு நோக்கம். இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்களோட இளைஞர்கள் அல்லாஹோட தொடர்பாகணும், மஸ்ஜிதோட தொடர்பாகணும். எங்கட ஜமாத்துக்கு அல்லது எங்கட அமைப்புக்கு அல்லது எங்கட ஆர்கனைசேஷனுக்கு ஆள் சேர்க்கிறதல்ல நோக்கம். இந்த எல்லா அமைப்புகளுடைய நோக்கமும் இளைஞர்கள், மனித சமுதாயம், மனிதர்கள் அல்லாஹுடன் சேர வேண்டும், நல்லவர்களாக மாற வேண்டும் என்றுதான் எல்லா அமைப்புகள், ஜமாத்கள், தரீகாக்களுடைய முயற்சி. அந்த தரீகாக்களுக்கு ஆக்கள் சேர்க்கிறதோ ஜமாத்துக்கு ஆக்கள் சேர்க்கிறதோ அல்ல. அல்ஹம்துலில்லாஹ் அவர்களுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் நாம் வரவேற்கிறதோடு மஸ்ஜிதை மையப்படுத்தி மஸ்ஜிதோட தொடர்பான எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். எங்களோட இளைஞர்கள், யுவதிகள் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்கணும். அதற்கான ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் தொடராக நாங்கள் எல்லோரும் சில முயற்சிகள் செய்து அனுபவங்களோடு இருக்கிறோம். அந்த அனுபவங்களை பகிர்ந்து கொண்டு
எல்லோருமாக சேர்ந்து அந்த பணியில் நாம் ஈடுபட வேண்டும். நீங்கள் மிக முக்கியமான கட்டத்தை அடைந்தீர்கள். அதாவது நீங்கள் சொன்னீர்கள் இவர்களை எப்படியாவது ஒன்று சேர்த்து மஸ்ஜிதோடு இவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும். அப்படியாக இருந்தால் மஸ்ஜித் நிர்வாகிகளுக்கு இதிலே மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது. இன்று நீங்கள் உங்களுக்கும் தெரியும், நாடளாவிய ரீதியிலே நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் பள்ளி வாயில்களுடைய நிலைகள் இந்த இளைஞர்களையும் யுவதிகளையும் எதற்காக வேண்டி பாவிக்கிறார்கள்? வெள்ளிக்கிழமையுடைய ஜும்மாவுடைய தினத்திலே முட்டிகளை பிடிப்பதற்காக வேண்டி பாவிக்கிறார்கள். ரமதானுடைய காலம் வந்துவிட்டால் பள்ளி கஞ்சை, நோன்பு கஞ்சை விநியோகம் செய்வதற்காக வேண்டி, அல்லது ரமதானுடைய இரவு நேர தொழுகைக்காக வேண்டி மக்கள் வரக்கூடிய நேரத்திலே பாதையிலே அவர்களை ஒழுங்குபடுத்துவதற்காக வேண்டி இப்படியான விடயங்களிலே இளைஞர்களை பாவிக்கிறார்கள். மாத்திரமல்லாமல் 17ஆம் இரவு அல்லது 27ஆம் இரவுலே வரக்கூடியவர்களுக்கு சிற்றுண்டிகளை வழங்குவதற்காக இப்படியான இந்த சிறு சிறு விடயங்களுக்காக வேண்டி அவர்கள் பாவிக்கப்படுகிறார்களே தவிர பள்ளிவாயல் நிர்வாக தெருவின் போது நல்ல திடகாத்திரமான கற்றறிந்த இளைஞர்களை எடுத்து அவர்களுக்கும் அவகாசங்களை வழங்க வேண்டும், அல்லது ஒரு செகண்ட் கமிட்டி என்ற அடிப்படையிலே அவர்களை ஒன்று சேர்த்து இப்படியான இடங்களை அவர்களுக்கு வழங்கப்படாமல் இருப்பது அவர்கள் பள்ளி வாயில்களை விட்டும் தூரமாகுவதற்கான ஒரு காரணமாக நீங்கள் கருதவில்லையா? உண்மையிலே நீங்க ஆரம்பத்தில் பல பணிகளை சொன்னீங்க. அந்த பணிகளும் இளைஞர்கள் சம்பந்தமாகணும், மாஷா அல்லாஹ். ஆனா அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக நீங்க சொல்ல வந்த மிக முக்கியமான விடயமா தான் அவங்கள்ட்ட இருந்து சின்ன சின்ன பணிகளை எடுக்கிறது. அவர்களும் அந்த ஹித்மத்கள்ல இருக்கணும், சம்பந்தமாகணும். அதில் அவர்களுடைய கேரக்டர் டெவலப்மெண்ட் அதோட இருக்குது. அது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். முக்கியமாக மஸ்ஜிது பக்கம் இளைஞர்கள் வர்றதுக்கு மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய இமாம், மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த அட்ராக்ஷன் அவர்கள்ட்ட இருக்கும். அவங்களோட அஹ்லாக், அவங்களோட பண்பாடு இளைஞர்களை அவர் அரவணைக்கக்கூடியமாய் அமையும். அதாவது இளைஞர்கள் ஆகர்ஷிக்கப்படணும், இவர்களை பார்த்து அரவணைக்கக்கூடியமாய் அமையும். இப்பொழுது அதிகமாக நிர்வாகிகளுக்கும் நாம் குறை சொல்றது கஷ்டமான ஒரு காலம் என்னென்றால், அவர்களும் வாலண்டியர்ஸாக தான் இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். அவர்களுக்கு குடும்பம் இருக்குது, அவர்களுக்கு தொழில் இருக்குது, மேலதிகமாக. அப்போ அதிகமான நிர்வாகிகள் பார்க்குறேன்டா இது மேலதிகமான பணி. இந்த பணியில் நாங்கள் மஸ்ஜிதுடைய கட்டிடத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதும், இமாம் முஅத்தினுக்கும் சேவையாளர்களுக்கு அவர்களுடைய சம்பளத்தை கொடுத்துட்டோம் என்றா எங்களோட பணி முடிஞ்சு, ஜாப் டன். அது ஒரு அடிப்படையான பணி, கட்டாயம் அது செய்ய வேண்டிய ஒரு பணி, அதை நாம் யாரும் மறக்கக்கூடாது. ஆனால் மஸ்ஜித் மையப்படுத்து என்று சொல்றது, மஸ்ஜித் என்பது கட்டிடம் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியில ஒரு இடத்தை தான், இடமும் அந்த இடத்துல சேரக்கூடிய மக்களும் தான் மஸ்ஜித். இடமும் அந்த இடம் அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டிருக்குது. மஸ்ஜித் தொழுகைக்காக வேண்டி, அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிற பூமி, அந்த இடத்துல அல்லாஹ்வுக்காக வேண்டி தன்னுடைய உல தூய்மைக்காக வேண்டி, உல பரிசுத்தத்துக்காக வேண்டி ஒன்று சேரக்கூடிய மக்கள், இதுதான் மஸ்ஜித். ஃபீஹி ரிஜாலு யுஹிப்பூன் அய்யதஹரு ஃபீ. தக்வா உள்ள மஸ்ஜிதை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வர்ணிக்கும் போது அந்த மஸ்ஜிதில் எப்படியான மக்கள் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுடைய உல தூய்மையை விரும்பக்கூடியவர்கள், உல தூய்மைக்காக வேண்டி மஸ்ஜிதுக்கு வரக்கூடியவர்கள். அப்போ மஸ்ஜிதை நிர்வகிக்கிறது, கட்டுறது, இதுக்கு ஏராளமான கூலி இருக்குது, நன்மை இருக்குது. ஆனா அதுக்கு அப்பால் இந்த மஸ்ஜிதின் பக்கம் மக்களை ஈர்க்கக்கூடிய முறையில் அமைய வேண்டும். அப்ப இந்த சிந்தனை நிர்வாகிகளுக்கு ஒரு சாரார். பொதுவாக எல்லா ஊர்களில் என்ன நடக்குதுன்னா, 10 பேர் 11 பேர் 7 பேர் நிர்வாகத்தில் வந்தா கடைசியில் எல்லாரும் போயிட்டு 2-3 பேர் தான் பணியாற்றுறது. பாவம். ரமலானுடைய மாசம் வந்தா எல்லாரும் கொண்டு வாரது, அந்த நேரத்துல பல பணிகள் நடக்கும். அப்ப இந்த நிர்வாகிகள், அதே நேரத்துல நிர்வாகிகளோட சேர்ந்து பல டீம்கள், நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கமிட்டி இருக்கும். ஒன்று இருக்குது மஸ்ஜிதுடைய பில்டிங் மெயின்டெனன்ஸுக்கான ஒரு கமிட்டி இருக்கும், பில்டிங் கமிட்டி. அவங்க அந்த மெயின்டெனன்ஸை கவனிச்சு கொண்டு இருப்பாங்க. எல்லோருக்கும் எல்லாத்தையும் செய்ய முடியாது. ஒரு சாரார் இருக்கணும், ஒரு கமிட்டி இருக்கணும். அந்த HR மஸ்ஜிதுல பணி செய்யக்கூடியவர்களுடைய வெல்ஃபேர், அவங்க சரியா பணியை செய்யணும். அந்த அவங்க பணியாற்றத்துக்கு தேவையான வளங்கள் அவங்களுக்கு வழங்கணும். அந்த விடயத்துல கவனம் செலுத்தணும். இன்னொரு கமிட்டி இருக்கணும், இளைஞர்களுடைய விவகாரத்தை பார்க்கணும். இன்னொரு கமிட்டி இருக்கணும், தாய்மார்கள், சகோதரிகள், ஒரு லேடிஸ் விங் இருக்கணும். மஹல்லால இருக்கக்கூடிய சகோதரிகளை கொண்டு, தாய்மார்களை கொண்டு ஒரு கமிட்டி இருக்க வேண்டும். அவர்கள் நாம் போகக்கூடிய பல மேற்கத்திய நாடுகள்ல மாஷா அல்லாஹ் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்களுடைய கமிட்டி எல்லா மஸ்ஜித்ல இருக்கிறாங்க. அந்த இஸ்லாமிய வரையறையோட, அந்த ஒழுக்கங்களோட, அஜ்னபி மஹரம்கள பேணத்தோட, ஏன்னா மஸ்ஜிதுல பேணப்பட வேண்டும். எல்லா இடத்திலும் ஆண்களும் பெண்களும் நாங்க பங்குதாரிகள். அப்ப அப்படியான ஒரு கமிட்டி இருக்க வேண்டும். அப்ப அவங்க யுவதிகளை,
அழைப்பார்கள். யுவதிகள் வாலண்டியரா வந்து அந்த பணிகள் நடக்கும், முஅல்லிமாத்கள் இருக்க வேண்டும். அப்ப இந்த மஸ்ஜித் என்று சொல்லும் போது மஸ்ஜிதில் நாளாந்தம் எல்லாருக்குமே ஒரு தர்ஸ் பாடம் நடக்கும், குர்ஆனுடைய பாடம். நான் சொன்னேன், இந்த உம்மத் திரும்பவும் கண்ணியமான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கான தனித்துவம் இருக்குது. இந்த உம்மத்துக்கான தனித்துவம், இந்த உம்மத்துக்கான தனித்துவத்தில் ஒன்றுதான் இந்த உம்மத் வஸதா தகூனு ஷுஹதா அலன் நாஸ். இந்த உம்மத் என்னை நடுநிலையில், இந்த உம்மத் எப்பொழுதும் மக்கள் மற்றவங்களுக்கு சாட்சி சொல்லக்கூடிய ஆய்க்கும். இந்த உம்மத் நேரான வழி, ஸிராத்த முஸ்தகீம், நேரான வழியில இந்த உம்மத்துடைய மெஜாரிட்டி இருக்கு. இந்த 3 விவகாரத்துல இந்த உம்மத் நிலையாக இருக்கும். அலா ஸிராத்தி முஸ்தகீம், உம்மத்த வஸதா, தகூனு ஷுஹதா அலன் நாஸ். குர்ஆன் சொல்லி இந்த 3 கொனாரண்டா எங்கட சமூகம் குர்ஆனுடன் தொடர்பாகணும், மஸ்ஜிதுகள் குர்ஆனுடன் தொடர்பாக வேண்டும். எங்களுடைய அகில ஜமீஅத்துல் உலமா, அதே போல நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஏண்ட தனிப்பட்ட நெக்ஸ்ட் மிஷனாக ஜமியாவில் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். மூத்த உலமாக்களோடு பேசிக்கொண்டு ஒவ்வொரு மஸ்ஜிதையும் மஸ்ஜிது நபவியை போல ரோல் மாடலான மஸ்ஜிதாக மாத்துறதுக்கு மஸ்ஜிதுடைய இமாமை எம்பவர் பண்றது, வலுவூட்டுறது. ஒரு இமாம் போதாது. சில மஸ்ஜிதுகளுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில், ஈக்கக்கூடிய மஹல்லாவோட எண்ணிக்கையின் அடிப்படையில் இமாம்களுடைய எண்ணிக்கை கூட வேண்டும். தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம் அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். ஒரு இமாம் பொதுவாக ஒரு 100-200 குடும்பம் உள்ள ஒரு மஹல்லாவுக்கு ஒரு இமாம் போதும். ஆனால் 500 குடும்பங்கள் 1000 குடும்பங்கள் இருக்கும் போது எங்களுக்கு ஒரு மஸ்ஜிதுக்கு, அந்த மஸ்ஜிதுக்கு பல இமாம்களுடைய தேவைகள் உண்டாகும். அல்ஹம்துலில்லாஹ் இந்த அடிப்படையில் பலரும் இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிதை மையப்படுத்தி மஹல்லாவுடைய தகவல்கள் எடுத்து ஸ்மார்ட் வில்லேஜ் என்ற ஒரு கன்செப்டில், ஸ்மார்ட் மஸ்ஜித் என்ற கன்செப்டில் எல்லோரும் மஸ்ஜிதோட தொடர்பாகணும் என்ற முயற்சி நடந்து கொண்டிருக்குது. இது இன்ஷா அல்லாஹ் வெகு சீக்கிரமாக ரமதானுக்கு பின்னால் தீவிரமாக இன்ஷா அல்லாஹ் இதை வெகு சீக்கிரமாக இந்த விடயங்கள் எல்லா மஸ்ஜிதுகள்லையும் கிட்டத்தட்ட 3153 மஸ்ஜிதுகள் எங்கள் நாட்டில் இருக்குது. இந்த 3153 மஸ்ஜிதுகளும் மஸ்ஜிது நபவியை போல எல்லாருமே தொடர்பாகக்கூடிய, எல்லோருக்குமே இல்ம வஹியுடைய இல்மோட தீனோட பிரயோஜனமான அறிவை தரக்கூடிய ஒரு சென்டராக இந்த மஸ்ஜிதுகள் நிச்சயமாக மாறும். அதுக்கான தேவையான முயற்சிகள் நாங்கள் அகில இலங்கை ஜமீஅத்துல் உலமா என்ற அடிப்படையிலையும், அதே போன்று உலமாக்க என்ற அடிப்படையிலையும், சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தனவந்தர்களும் இதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த உதவியோட நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு அந்த இலக்கு அடையலாம். இன்றைய நாளின் இறுதி கேள்வி, அதாவது ஒரு இளம் ஆலிமை பொறுத்தவரையிலே அவர் காலத்திற்கு ஏற்றாற்போல் சில விடயங்களை மாற்றிக்கொண்டு தன்னை தயார்படுத்தி கொண்டு முன்னால் பயணிக்கக்கூடிய ஒருவராக நான் பார்க்கிறேன். பாருங்கள், முஸ்லிம் அல்லாத ஏனைய மதங்களை பார்த்தாலும் இன்று அவர்களுடைய சமய தலைவர்களுடைய அப்ரோச்சை பார்க்கும் போது சமூக வலைத்தளங்களை அவர்கள் பயன்படுத்தி இளைஞர்களை தம் பக்கம் வசீகப்படுத்தி கொள்ளக்கூடிய, தம் பக்கம் ஆகர்ஷிக்கப்பட்டவர்களாக மாற்றி பல விடயங்களை செய்கிறார்கள். அதே போன்று முஸ்லிம் சமூகத்திலும் இளம் ஆலிம்கள் இல்லாமல் இல்லை. என்னுடைய கேள்வி, நான் இன்றைக்கு 15-16 வருடங்களாக இந்த நிகழ்ச்சியை செய்து வருகிறேன், நீங்களும் அறிவீர்கள். ஆனால் தொடர்ந்தும் நாங்கள் பேசிக்கொண்டே இருந்தோமே தவிர இதற்கான ஒரு 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 முன்மாதிரியான சமூகத்திலே இறங்கி செயல்படக்கூடிய எந்த நடவடிக்கைகளையும் நான் காணவில்லை. என்னுடைய கேள்வி என்னவென்றால், தொடர்ந்தும் நாங்கள் இப்படி பேசிக்கொண்டே இருக்க போகிறோமா, அல்லது களத்திலே இறங்கி உடனடியாக இந்த இளைஞர்களை, வாலிபர்களை, யுவதிகளை மஸ்ஜிதோடு இணைத்து சமூகத்திலே தலைமைகளை, பொறுப்புகளை அவர்களுக்கு வழங்கி சமூக தலைமைகளாக மாற்றும் பணியிலே இறங்க போகின்றோமா என்பது முதலாவது கேள்வி. இரண்டாவது கேள்வி, காலத்திற்கு ஏற்றாற்போல் இளைஞர்கள் முன்னால் வந்து இந்த விடயங்களை நாங்கள் எப்படியாவது செய்ய வேண்டும், எங்களுடைய ஊர்களிலே மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற ஆசையோடு இறங்கும் போது இன்னும் எமது சமூகத்திலே பழையவர்கள் இருக்கிறார்கள். அந்த கதிரைகளை கட்டிப்பிடித்துக் கொண்டு அந்த இடங்களில் இருந்து இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் அந்த வாய்ப்புகளை வழங்காமல், கால மாற்றங்களை உணராமல், இப்படி சில இடங்களில் பள்ளி வாயல்கள், சில அமைப்புகள் எல்லாம் இப்படி நடைபெறுவதையும் நாங்கள் பார்க்கின்றோம். அவர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனையும் என்ன?
முதலாவது விடயம் அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் சொன்ன மாதிரி 15 வருடங்களாக பேசக்கூடிய ஒன்றுமே வீணாகாது. அதெல்லாம் சமூகத்தில் பல மட்டத்தில் பல மாற்றங்களை கொஞ்சம் கொஞ்சமாக நாம் காணுகிறோம். ஒரு காலம் இருந்தது ரேடியோவில் கூட பேசுகிறத விரும்பாத ஒரு சமூகம். சில உலமாக்கள் அதையும் விரும்பலை. அல்ஹம்துலில்லாஹ் காலத்துடைய தேவை, அது மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் ரேடியோவையும் பயன்படுத்துகிறார்கள். அதே நேரத்தில் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்களில் எங்களோட உலமாக்கள் அதிகமாக இருக்கவில்லை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு தெரியும் ஒரு காலங்களில் அதை கடுமையாக எதிர்த்து உலமாக்கள் கூட இப்போ அதனுடைய தேவையை உணர்ந்து அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்மில் அவங்களோட நோக்கம் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் அல்ல, அந்த செய்தி போயிட்டு இந்த காலத்துடைய தேவையான புதிதான உண்டாக்கப்படக்கூடிய கருவிகள் ஊடாக மக்களுக்கு செய்தி போயிட்டு சேர வேண்டும். அந்த அடிப்படையில் பல மாற்றங்களை நாம் காணுகிறோம். அந்த மாற்றங்களில் நாம் மிக கவனமாகவும் இருக்க வேண்டும். என் அடிப்படைகளை பாதுகாத்து கொண்டுதான் இந்த மாற்றங்களையும் நாம் பயணிக்க வேண்டும். அதனால் ஒரு சமூகம் அப்படி இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். இருந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ் பல மாற்றங்கள் நாம் காணுகிறோம். நாம் ஒரு பல சொஃபியாக்களை செய்யக்கூடிய இளம் வாலிபர்களை கொண்ட ஒரு டீம் உண்டு. எப்படி மஸ்ஜிதை ஒரு வர்ச்சுவலாக கனெக்ட் பண்ண இயலுமான ஒரு இடமாக ஒவ்வொரு மஸ்ஜிதுடைய தகவல்களும் அந்த மஹல்லால இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு யுவதிகள்கிட்ட ஃபோனில் போயிட்டு எப்படி மஸ்ஜித் இன்றைக்கு இப்படி ஒரு ப்ரோக்ராம் இருக்குது என்று அவங்களோட ஃபோனுக்கு மெசேஜ் போகிற அடிப்படையில் மஸ்ஜிதோடு அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண இயலுமான, அவங்க டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பி அல்லது வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி செய்திகள் எடுத்துக்கொள்ள இயலுமான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்றை கிரியேட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். மாஷா அல்லாஹ், ஒரு நல்ல ஒரு விடயம். அவர்கள் என்னோட மஷூரா பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எல்லா மஸ்ஜித் எப்படி வேர்ச்சுவலி எப்படி ஃபிசிக்கலி மஸ்ஜித் இருக்கிறதோ வேர்ச்சுவலி எல்லா மஸ்ஜிதிலும் அவங்க போகும்போது கிட்ட இருக்கக்கூடிய மஸ்ஜித் அவங்களுக்கு காட்டக்கூடிய நிலைமையில அவங்களோட மஹல்லா இதுதான், இதோட நான் தொடர்பாக இருக்கும் டிஜிட்டலி கனெக்டடான ஒரு சமூகம் உருவாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில். ஆனால் அது அடிப்படை நோக்கம் அல்ல. பிசிக்கலி பர்சன் டு பர்சன் கனெக்ட் ஆகிறதான் அடிப்படை. ஆனால் நான் வாழக்கூடிய காலத்தில் இந்த டிஜிட்டல் கம்யூனிகேஷன் கனெக்டிவிட்டி என்றது தவிர்க்க முடியாத ஒரு விடயம். அப்படியான பல மாற்றங்கள் உண்டாகி கொண்டிருக்குது. நீங்கள் நிராசை அடையாதீர்கள். உங்களோட முயற்சியில் தொடராக நீங்கள் எந்த நல்ல கருத்துக்களை நல்ல விடயங்களை சமூகத்துக்காக வேண்டி நீங்கள் விரும்புகிறீங்களோ அது தொடராக ஒரு நேர்மறையாக பாசிட்டிவாக பேசிக்கொண்டே இருங்க. நாங்களும் அந்த விடயங்களை பேசுவோம், முயற்சி செய்வோம். அது ஒரு மிக முக்கியமான விடயம். இரண்டாவது விடயம், நீங்க சொன்னீங்க அது மஸ்ஜிதுகளாக இருக்கலாம், அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது ஊர்களில் இருக்கக்கூடிய வேற சங்கங்களாக இருக்கலாம். இதில் மூத்தவர்கள் இளைஞர்களுக்கு இடம் கொடுக்குறாங்க இல்லை என்ற ஒரு விடயத்தை பலரும் பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் தான். இதில் நான் ரெண்டு பக்கம் பார்க்கிறேன். ஒரு பக்கம் இளைஞர்கள் அந்த இடத்துக்கு நாம் தயாராக இருக்கிறோம் என்ற அடிப்படையில் அவர்களுடைய டேலண்ட்களை, அவர்களுடைய திறமைகளை வெளிக்காட்ட வேண்டும், அவர்கள் வர வேண்டும். அப்பொழுதுதான் மூத்தவர்கள் பார்ப்பார்கள், ஓ என்னை விட இவர்கள் இந்த வேலையை சரியா செய்யலாம் என நம்பிக்கை வர வேண்டும் அந்த பொறுப்புகளை கொடுக்கிறதுக்கு. அது ஒரு முதலாவது விடயம். சிலருக்கு சில நேரங்கள்ல ஆன்மீக குறைபாடுகள் வேற காரணங்கள்னால சில பதவிகள் அல்லது அவங்க இருக்கக்கூடிய விடயங்களே அது ஒரு இஸ்லாத்தில் பதவிகள் எல்லாம் ஒரு பொறுப்பு, அமானிதம். அது ஒன்றுமே எங்களுக்கு சிறப்பை குணம் தராது. அது ஒரு நாளை கியாமத்து நாள் அந்த அமானிதத்தை நாம் சரியா செய்யலாட்டி நமக்கு நஷ்டத்தை தான் உண்டாக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். அப்படியான சிலர் இருக்கலாம். ஆனா எங்களுக்கு அந்த விடயத்துல ஒரு ஆளை பார்த்து இவர் அந்த நியத்துல தான் இருக்கிறார் என்று எங்களுக்கு சொல்ல முடியாது. ஆனா அதனால நாம் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும். மூத்தவர்கள் இளைஞர்களை சேர்த்து கொண்டு இந்த பயணத்துல போக வேண்டும். எங்கள் எல்லோருக்கும் நான் ஆரம்பத்துல சொன்னமாய் நாங்கள் ஒரு தற்காலிகமான உலகத்துல இருக்கிறோம். எப்போ ஒரு காலத்துல நாங்கள் இந்த உலகத்தை விட்டும் போகதான் வேணும். அந்த அடிப்படையில நாங்க இளைஞர்களுக்கு எதிர்கால சமுதாயத்துக்கு அந்த இடங்களை கட்டாயம் இப்ப நான் பேசக்கூடிய நானும் கூட இன்னும் கொஞ்சம் காலத்துல ஒரு 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 மூத்தவராக வயோதிபராக அடையக்கூடிய காலம் வரும். அல்லாஹ் ஹயாத்தை நீடித்து வைத்தால் அந்த நேரங்களில் நாங்க என்ன செய்யணும்? நாங்க பேசின விடயங்களை செயல்ல செஞ்சு காட்ட வேண்டும். அவங்களுக்கு நாங்க ஒரு அட்வைசராக இருந்து அவங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி செய்யக்கூடியவராக இருக்கணும். அப்படி ஏராளமானவங்க இருக்கத்தான் செய்யறாங்க, இல்லாம இல்லை. நாங்கள் எல்லோருமாக இன்ஷா அல்லாஹ் சமூகத்தில் எல்லோரும் முக்கியமானவர்கள், மூத்தவர்களும் இளைஞர்கள் எல்லோரும் தேவையானவர்கள். எல்லோருமாக சேர்ந்து நாம் இன்றைக்கு பேசின அந்த அடிப்படையான டாபிக், ரமலானுடைய மாதத்துல எப்படி மஸ்ஜித் நிரம்பி இருக்குதோ, ஹயாத்தோ மஸ்ஜித் நல்ல பிரகாசமாக இருக்குதோ, இதே போன்று எல்லா காலங்களிலும் எங்களோட மஸ்ஜித் வாலிபர்கள் யுவதிகள்
எல்லா சாரார்களை கொண்டு நிரம்பி இருக்க வேண்டும், எல்லோரும் மஸ்ஜிதோட தொடர்பாக இருக்க வேண்டும் என்ற இந்த விடயத்தில் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கைகோர்த்து பணியாற்றுவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட மஸ்ஜிதுகளை நாம் செய்யக்கூடிய பணிகளை அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். குறிப்பாக பலஸ்தீன மக்கள், கஸாவுடைய மக்களை எங்களுக்கு பேசாமல் இந்த உரையாடலை முடிக்கிறது பொருத்தமில்லை நான் நினைக்கிறேன். அவர்கள் அந்த கஷ்டமான நேரத்திலையும் குர்ஆனோட தொடர்பாக இருக்கிறார்கள். 2 வருடமாக அங்கே தொடராக யுத்தம் நடந்து கொண்டிருந்துச்சு. ஆனால் அந்த கால பகுதியிலையும் 500க்கும் மேற்பட்ட ஹாஃபில்களுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவை நாம் கண்டோம். அதனால் குர்ஆனுடன் தொடர்பு தான் எங்களுக்கு இந்த உலகத்தில் பலத்தை தரும். அந்த அடிப்படையில் அந்த மக்களுக்கும் அல்லாஹ் விமோசனத்தை நசீபாக்க வேண்டும். ரமதான்ல தராவியுடைய காலங்கள், மஸ்ஜித் கட்டிடம் எல்லாம் உடைந்திருக்குது, ஆனால் தராவியுடைய அமல் நடந்து கொண்டிருக்குது. கட்டிடம் இல்லை, ஆனால் மக்கள் இருக்கிறார்கள். அதுதான் எங்களுக்கு தேவை. இப்ப சில இடங்கள்ல கட்டிடம் இருக்குது, மக்கள் இல்லாம இருக்கிறாங்க. அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். இந்த ரமதானுடைய மாதத்தை சிறப்பாக கழித்து லைலத்துல் கத்ருடைய இரவையும் அடைந்து அல்லாஹுடைய பொருத்தத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்க வேண்டும். ஆமீன். எனவே இன்றைய நாளிலே நாங்கள் இளைஞர்களையும் யுவதிகளையும் எப்படி தொடர்ச்சியாக பள்ளி வாயிலோடு நாங்கள் சம்பந்தப்படுத்தலாம் என்ற தலைப்பிலே விரிவாக கலந்துரையாடி இருந்தோம். உங்களுடைய கருத்துக்களையும் கொமெண்ட் பகுதியிலே நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்துக்கொண்டோம். இன்றைய நாளிலே எங்களுடைய கலையகத்திற்கு சிறப்பான கருத்துக்களை என்னோடு பகிர்ந்து கொண்ட அகில இலங்கை ஜமியத்துல் உலமாவின் செயலாளர் ஷேக் அர்கம் நூர் அஹ்மத் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். ரொம்ப நன்றி. ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். பரக்கல்லாஹ் ஃபீக். இந்த அளவில் இன்றைய ரமலான் டாக் நிறைவுக்கு வருகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஒளிப்பதிவாளர் ஷஹனியோடு விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம், அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும்.